எனவும் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை அடையாறில் ஓடும் பேருந்தில் திடீர் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை அடையாறில் ஓடும் பேருந்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அரசு பேருந்தில் திடீர் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. சென்னை அடையாறில் ஓடும் பேருந்தில் திடீர் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. பிராட்வேயிலிருந்து சிறுசேரி செல்லும் 109C பேருந்தில் திடீர் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அரசு பேருந்தில் திடீரென தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. சென்னை அடையாறில் ஓடும் பேருந்தில் திடீர் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. பிராட்வேயிலிருந்து சிறுசேரி செல்லும் 109C பேருந்தில் திடீர் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் காண்டிபன். காண்டிபன், வணக்கம். இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன? அஸ்வினி, நமக்கு முதற்கட்ட தகவல் என்ன கிடைச்சிருக்கிறதா, தற்போது சாலையில் சென்று கொண்டிருந்த பேருந்தானது திடீரென தீப்பற்றி எரிந்திருக்கிறது. பேருந்தில் பயணித்தவர்கள் உடனடியாக அந்த பேருந்திலிருந்து வெளியேறி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பேருந்து தீப்பற்றி எரிந்ததற்குண்டான காரணம் இதுவரை தெரியவில்லை. குறிப்பாக இந்த பேருந்தானது பிராட்வே முதல் கேளம்பாக்கம் சிறுசேரி வரை செல்லக்கூடிய மாநகர பேருந்து 109C என்ற வழித்தடம் கொண்ட இந்த பேருந்தானது சென்று கொண்டிருக்கிறது. திடீரென பேருந்திலிருந்து புகை ஏற்பட்டதை தொடர்ந்து பொதுமக்கள், அதில் பயணித்த மக்கள் இறங்கி உடனடியாக அந்த இடத்துல இருந்து விலகி சென்றனர். இதனைத் தொடர்ந்து அந்த பேருந்தில் ஏற்பட்ட அந்த புகையானது திடீரென பெரிய அளவில் தீயாக மாறி தற்போது அந்த பேருந்து முழுவதுமாக எரிந்து உருக்குலைந்த நிலையில் மாற்றப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த தகவல் அறிந்து அருகாமையில் இருக்கக்கூடிய தீயணைப்புத் துறையினர் தற்போது விரைந்து வந்து அந்த பகுதியில அந்த பேருந்தை அணைக்கும் பணியில ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பேருந்தில் பயணித்த பயணிகள் யாருக்கும் எந்தவித ஆபத்தும் இல்லை என்று முதற்கட்ட தகவலாக நமக்கு அங்கிருந்து கிடைத்திருக்கிறது. இந்த பேருந்து தீப்பிடித்து எரிந்ததற்குண்டான காரணம் இதன் பிறகுதான் விசாரணையில் தெரிய வரும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அஸ்வினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காண்டிபன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.